இங்கே இந்த மண்ணின் மைந்தர்களாக இந்த மண்ணின் பெரும் செல்வாக்கு பெற்றிருந்த இந்த மக்களை சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த மக்களை வீதியிலே நடக்கக்கூடாது. இந்த மண்ணின் மைந்தர்கள்னு சொன்னால் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்ணின் மைந்தர்கள்லாம் நாடார் சமுதாய மக்களும் மீனவ சமுதாய மக்களும் தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் பிரதானமானவர்கள். அந்த மைந்தர்களை இந்த மண்ணிலே நடக்கக்கூடாது, பொது இடத்துல வரக்கூடாது, அங்கே போகக்கூடாது, வீதியில் வரக்கூடாது, கோயிலுக்கு வரக்கூடாது, மேலாடை போடக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அவ்வளவு ஏன் கன்னியாகுமரி என்றால் அதற்கு அடையாளமே என்னது? கன்னியாகுமரி கோயில். அந்த அம்மா கோயில் தான், அதனால தான் பேர் இல்லையா? அந்த கோயிலுக்குள்ளார இந்த மக்கள் போகணுன்னா உள்ளே போய் வழிபாட்டுக்கு வரக்கூடாது, நீ கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, நீ சின்ன ஜாதிக்கிற போய்ட்டு மீனவ சமுதாய மக்களையும் நாடார் சமுதாய மக்களையும் ரோட்டில் வரதில்ல, வழிபடுவதற்கு அம்மா தாயே அப்படின்னு போய் வழிபட போனா நீ வராத போ, சின்ன ஜாதிக்காரர் விரட்டி விட்டாங்க. இந்த சூழலில் எங்கிருந்தோ வந்த மிஷனரிஸ் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க இங்கே வந்தாங்க, வந்து ஒரு வேலையாக வரும்போது அவங்க சர்ச்சு வச்சாங்க. சர்ச்சு வச்சு அவங்க வழிபட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த சொந்த மக்கள் இந்த ஊரில் இருக்கிற சாமியை போய் கும்பிட போனால் விரட்டி விட்டாங்க, வீதியிலே வரக்கூடாதுன்னு சொல்லும்போது மிஷனரிஸ், வெள்ளக்காரர்கள் வந்த மிஷனரிஸ் என்ன பண்ணா, அவங்க சர்ச்சு கட்டி அவங்க வழிபடும் போது நம்ம ஆட்கள் தூரமாக இருந்து பார்த்தா அவன் என்ன பண்ணுவான், ஏன்பா வெளியே நிற்கிற, உள்ள வாப்பா, உள்ள வந்து உட்காருப்பான்னு கூப்பிட்டான். பார்த்தீங்களா? அப்படி மரியாதை கொடுத்து கூப்பிட்டு வழிபாட்டு கும்பிட்டான். சொந்த ஊருக்காரன், பக்கத்து தெருக்காரன், நம்மளை மாதிரியே தமிழ் பேசுகிறவன், நம்மளை மாதிரியே கலரில் இருக்கிறவன் நம்மளை தொட்டா திட்டு தூரப்போ, மேலடை போடாத, பெண்களை ஒடுக்குமுறை பண்ணுற, நீ மீனவன், நீ நாடார், நீ இந்த நாட்டில் இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லைன்னு அடிமைத்தனமும் வரியும் போட்டு நம்மளை துன்புறுத்தும் போது யாருன்னே தெரியாதவன் நம்மளை அடிமைப்படுத்தினால அவனோட வெள்ளையாக இருக்கான் பார்க்குறதுக்கு. அவன் என்ன பண்ணுறான், நீ வாப்பா அப்படின்னு தோல் மேலே கை போட்டு நீ உட்காந்துக்குப்பா, வழிபடுப்பா, நீ சாமி கும்பிடுங்களை உள்ள உட்காந்து சொன்ன நம்ம மக்கள் இப்படி ஒருத்தர் எங்கிருந்தோ வந்து வாழ்க்கையில் இதுவரை நாங்கள் பார்க்காத ஒரு சிறப்பான மரியாதையை, என் சுயமரியாதை, எனக்குரிய சுயமரியாதையை கொடுக்குறான். சொந்த ஊருக்கார என் சுயமரியாதை கொடுக்குறான், இவன் கொடுத்தானேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவன் அன்புக்காக மாறல, அதை புரிஞ்சிக்க ஆரம்பிச்ச பிறகு கிறிஸ்தவ மதம் அவர்களுக்கு மரியாதை கொடுத்தது. அதற்கு பின்னால நீ சும்மா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தா மட்டும் போதாதுடா, வாழ்க்கையில மேலே வரணும்னா என்ன பண்ணும், படிக்கணும்னு சொல்லி வெறும் சர்ச்சு மட்டும் கட்டல, சர்ச்சுக்குள்ளாரே பள்ளிக்கூடத்தையும் கட்டி கல்வியை கொடுத்தான் வெள்ளைக்காரனும். மிஷனரிஸ் இங்கே வந்து கொடுத்தாங்க. அப்படிதான் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, சரன்னு என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவ மக்களும் நாடார் சமுதாய மக்களும் சுயமரியாதையை பொருட்டு என்ன பண்ணாங்க, மாறி கிறிஸ்துவ மதத்துக்கு போனாங்க. அவங்களுக்கு மாறணும்னு விருப்பமே கிடையாது. மீனவ சமுதாய மக்களுக்கோ கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால நாம வந்து மதம் மாறணும் விருப்பம் கிடையாது. அவங்க சாமி கும்பிட விரும்பினாங்க. சொந்த ஊரில் வழிபாட்டுக்கு உரிமை இல்லைங்கிறதுனால வழிபடுவதற்கு மாறினாங்க. மரியாதை கிடைக்க, வாழ்க்கை தரம் உயரதை பார்த்து அவர் போனாரு, நீ எங்கப்பா போயிட்டு வந்த, அங்கே போன நல்ல மாதிரி, நான் வரமான்னு சொல்லி ஒவ்வொரு மக்களும் தங்கள் சுயமரியாதை சார்ந்து மதம் மாறி போனாங்க. சரன்னு நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவ சமுதாய மக்களும் நாடார் சமுதாய மக்களும் மதம் மாறுறது இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது என்னாச்சு, 1892ஆம் ஆண்டு, இந்த மண்ணில் தான் இதை பேச முடியும், நரேந்திர தத்தா அப்படின்னு ஒருத்தர் 1892ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி, அந்த டிசம்பர் 24ங்கிறத அண்டர்லைன் பண்ணிங்க, இங்கே ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்து அவர் பேர் நரேந்திர தத்தா. வந்து என்ன பண்ணுறாரு, நேராக கன்னியாகுமரியில் போய் அங்கே பாறையில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணுறார். இந்த நரேந்திர தத்தா ஏன் பாறையில் உட்காந்து தவம் பண்ணுறாரு தெரியுங்களா? இந்த மண்ணில் ஏராளமான பேர் இங்கேருந்து அவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறாங்க. மாறுகளை மதம் மாற்றத்திலிருந்து தடுப்பதற்காக இந்தியாவிலேருந்து அன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டு நரேந்திர தத்தாவை கொண்டாந்து கரெக்டாக எங்கே உட்கார வச்சாங்க, பாறையில் உட்கார வச்சாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, நான் டிசம்பர் 24 அண்டர்லைன் பண்ணிக்குன்னு சொன்னேன்ல, ஏன் தெரியுமா, டிசம்பர் 24 மாலை உட்கார்றாரு, உட்கார்ந்து அங்கே தான் தவம் பண்ணார்னு சொல்றாருல்ல. ஏனென்றால் இந்தியாவிலே டிசம்பர் 24 ஜகன்னு இரவு மின்னும் என்றால் அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் மின்னும். ஏன்னா அவ்வளவு சிறப்பு கிறிஸ்துமஸ். அந்த நேரத்தில் வந்து உட்கார்ந்து இங்கு மதம் மாறி உரிமைகளுக்காக, கல்விக்காக படிக்க போன நாடார் சமுதாய மக்களும் மீனவ சமுதாய மக்களின் மதமாற்றத்தை தடுப்பதற்காக நரேந்திர தத்தா பாறையில் உட்கார்ந்து தவம் செய்வதாக அடையாளப்படுத்தப்பட்டு வந்தார். அந்த நரேந்திர தத்தா யாரும் இல்லை, அவரோட இயற்பே அதுதான். பின்னால் அவர் பெயர் சுவாமி விவேகானந்தர் என்று அறியப்பட்டார். இதுதான் வரலாறு. அதற்காக தான் வந்தார் அங்கே அவர். அதனால தான் டிசம்பர் 24 உட்காந்து அங்கே தவம் பண்ணார். அதை குறியீடாக வச்சு என்ன பண்ணிட்டாங்க, நல்லா கவனிங்க, இந்த மண்ணில் அதிகமாக கிறிஸ்துவ மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த எல்லை, தமிழ்நாட்டின் எல்லை அல்லது கன்னியாகுமரியின் எல்லை, இந்தியாவின் எல்லையை அப்படியே காவி அடையாளமாக மாற்றிட்டாங்க. பாரம்பரிய குமரி கண்டம்
அவ்வளோ பெரிய தமிழ் அடையாளம்லாம் எங்கேயுமே போயிட்டு அந்த பாறை அப்படியே காவி அடையாளமாக மாற்றிட்டு எங்கே இருக்கிற சங்கிகள்லாம் அவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டையே காவி குறியீடாக மாற்றும் போது எங்களை போன்ற திராவிட இயக்கத்தை சேர்ந்த நான் இந்து சமுதாயத்தில் பிறந்தவன், இந்துவாக தான் இருக்கிற, சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். எங்களுக்கெல்லாம் திராவிட ஐடியாலஜி, பெரியார், அண்ணா, கலைஞர் கொடுத்த திராவிட ஐடியாலஜியில் என்னடா தமிழன் அடையாளத்தின் மையமான பிறப்பிடமான குமரி கண்டத்தில் ஒரு தமிழ் அடையாளமே இல்லாமல் தமிழ் எதிர் அடையாளமாகிறது, இதை மாற்றவே முடியாதான்னு நாங்கள் வேதனைப்பட்டு கொடுத்த போது வந்தார் ஒரு தேவ தூதனை போல் எங்கள் டாக்டர் கலைஞர் வந்தார் ஆட்சிக்கு. வந்து என்ன பண்ணார்? அவர் எதையும் எதிராக பண்ண மாட்டார். நல்லா தெரிஞ்சீங்க. எதுக்கு எதிராக பண்ணல கலைஞர்? என்ன பண்ணாரு? வந்து பார்த்தாரு, இந்த விவேகானந்தர் பாறை, விவேகானந்தர் மேலாம் மரியாதை உண்டு, ஆனால் இது தமிழ்நாடு, தமிழ் அடையாளம் எங்களுக்கு வேணும். அப்போ அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்சியாளராக அரசியல் கட்சியாக இருக்கிறவங்க அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணார் கலைஞர்? எவ்வளவு சாதுரியமாக சிந்திக்கிற ஒரு மாபெரும் தலைவர் பாருங்க, அதை ஒன்றும் பண்ணலை. ஒரு கோடை அழிக்காமல் சின்ன கோடை ஆக்கணும். என்னங்க பண்ணணும்? ஒரு கோடு இருக்குது, அதை நீங்கள் அழிக்கக்கூடாது, ஆனால் அது சின்ன கோடா மாற்றணும். என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் இது சின்ன கோடா போயிடும். தலைவர் என்ன பண்ணாரு? இதுதான் கன்னியாகுமரியின் அடையாளமாக விவேகானந்தர் ராக்க வச்சு சங்கிகள் இன்னும் பாலிடிக்ஸ் பண்றாங்கல்ல, இது ஒன்றும் பண்ணல. அது பக்கத்தில் சின்ன கோடா ஆக்கிறதுக்கு என்ன பண்ணாரு? ஐயன் திருவள்ளுவரை ஒரு பெரிய கோடா நிப்பாட்டினா இருப்பாருங்க. அது சாதாரண வள்ளுவருக்கு மட்டும் செய்த சிறப்பல்ல, தமிழ் அடையாளத்தை, குமரி கண்டத்தின் அடையாளத்தை சொன்னாரு. இது தமிழ்நாடு, தமிழ்நாடு என்பது திருவள்ளுவரின் நாடு, இது திருவள்ளுவரின் தேசம், இது சங்கிகளுக்கு இடமில்லை என்று ஐயன் திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரி கடற்கரையில் அந்த பாறைக்கு பக்கத்தில் சின்ன பாறைங்க, அது சின்ன பாறை, விவேகானந்தர் ஆக்குற மாதிரி பெரிய பாறை இல்லை, அதில் நிப்பாட்டி அப்படி தூக்கி நிறுத்தினார். பார்த்தீங்களா? நிறுத்தின உடனே தமிழ்நாட்டின் எல்லை அல்ல, தலைவர் கலைஞர் வள்ளுவரை இந்தியாவின் எல்லையாக உயர்த்தி நிறுத்தினாரு. நீ ஹெலிகாப்டர்ல வை, ஏரோப்ளேன்ல வை, எங்க வச்சாலும் விவேகானந்தர் பாறை தெரியாது மகனே, எங்க ஐயன் வள்ளுவர் தான் தெரிவாரு. வள்ளுவர் கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, இந்துக்களுக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற நாத்திகர்களுக்கும் தமிழ் அடையாளம்ங்கிற மத சார்பற்ற அடையாளம். வள்ளுவர் கிறிஸ்துவரா? என்ன பதிலுக்கு இந்த கிறிஸ்துவர் சிலையை வச்சாருங்க? யாரு? தமிழ் அடையாளம் நிறுவனார். பார்த்தீங்களா? அந்த சிறப்பு வாய்ந்த கன்னியாகுமரியிலிருந்து பேசுவதற்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்.